என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த முண்டாசு கவிஞன் 1882 எட்டயபுரத்தில் பிறந்து இதே நாளிலே பிறந்து 1921 உயிர் நீத்தார். வாழ்ந்தது 39 வருடங்கள் மட்டும்தான். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பாடல்கள் அவர் இறந்து கிட்டத்தட்ட 26 வருடங்கள் கழித்து நமக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது பாரதியார் அவருடைய பாடல்கள் கவிதைகள் மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு ஒரு உந்து சக்தியாக திகழ்ந்தது என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 1910-15 காலகட்டத்திலே விஞ்ஞானம், அறிவியல், ஆன்மீகம், தேசியம், ஒருமைப்பாடு, ஒற்றுமை அனைத்தையும் கூட கலந்து ஒரு அற்புதமான ஒரு கவிதை வடிவிலே நாட்டு மக்களுக்கு அளித்தவர். அந்த காலகட்ட இந்தியாவில் எந்த பகுதியிலுமே யாரும் கிடையாது, பாரதியார் அவர்கள் மட்டும்தான். அதனால்தான் இந்த வருடம் ரொம்ப சிறப்பான ஒரு வருடம். காரணம், அவருடைய 100வது நினைவாண்டாக கூட இருக்கிறது, 140வது பிறந்த ஆண்டாக இருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் மகாகவி பாரதியார் அவர்களுடைய கவிதையை எல்லா இடத்துலையும் படிச்சிருக்காங்க. கவிதையை சொல்லாத இடம் கிடையாது. தமிழகத்துல கூட நம்முடைய மாநில அரசு இந்த 100ஆண்டு விழாவில் பாரதியாருடைய கவிதைகளை அரசு பள்ளிகளுக்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி பாரதியார் அவர்களுக்கு இன்னும் கூட மிகப்பெரிய கௌரவம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இதை போன்ற ஒரு கவிஞர் நம்முடன் வாழ்ந்திருக்கின்றார், 39 வயசில் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார் என்று இளைய சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னோம். அதற்காகத்தான் இந்த விழாவுடைய நோக்கமே அதுதான். அதனால் அந்த விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், நம்முடைய துணைத் தலைவர்கள் பி. துரைசாமி அவர்கள், எம்.என். ராஜாண்ணன் அவர்கள், நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ கு. செல்வமன் அவர்கள், மாநிலத்தினுடைய செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்கள், நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கருணாகராஜன் அவர்கள், சகோதரர் செல்வி அவர்கள், சகோதரர் பால் கனகராஜ் அவர்கள், இங்கே ஒரு முக்கியமான கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கூட இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் ஒரு பெருமையான ஒரு நாளாக பார்க்கிறோம். நன்றி. கேள்விகள் இருந்தால் கேள்வி. இப்படி தளபதி பிபின் ராவத்துக்கு அஞ்சலி செலுத்த கவர்னர் போகாதது ஒரு சர்ச்சையா இருக்கு. நிர்வாக ரீதியா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் நேரடியாக அஞ்சலி செலுத்தணும் ஒரு கருத்து இருக்கு. இப்ப தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகின்றேன். நம்முடைய மாநில ஆளுநரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அடுத்த நாள் கான்வகேஷன் அவருக்கு இருக்கு. அது ப்ரீ ஸ்கெட்யூல்ட் ஈவெண்ட். அது அதற்காக 1000 பேருக்கு மேல மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க. நம்முடைய அரசனுடைய முக்கியமான அமைச்சர்களும் கூட இருக்காங்க. அதனால இந்த கவர்னர் அவருடைய முடிவு என்னை பொறுத்தவரை இது தவறு எதுவும் கிடையாது. அதே பாரதிதாசன் கல்லூரி வளாகத்துல நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய புகைப்படம், இறந்து போன மற்ற 12 அதிகாரிகளுடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். அவரை பொறுத்தவரை ஏற்கனவே ப்ரீ ஸ்கெட்யூல்ட் ஈவெண்ட், ஒரு கான்வகேஷன் ஈவெண்ட், அதுவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்கு போகல அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொந்தரவாயிருக்கும். ஸோ கவர்னரை பொறுத்தவரை அப்படித்தான் ஒரு முடிவு எடுத்திருக்க கூடும். ஏன்னா கவர்னர் சார்பாக நான் பேச முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள், அதே போல அவர் கூட இருந்த பிரிகேடியர், லெப்டினன்ட் கர்னல், எல்லா சகோதரர்கள், குறிப்பாக அவருடைய மனைவியார் முதலிகா ராவத் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகு, நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய அந்த அந்த இது போகும்பொழுது சூலூர் ஏர்பேஸுக்கு சாதாரண மக்கள்ல இருந்து, கட்சி நண்பர்கள் இருந்து ரோட்டுக்கு ஒரு பிரியாவிடை கொடுத்திருக்கின்றார்கள். அது எப்பொழுதும் கூட யாரும் மறுக்க முடியாது. அதனால் இதை அரசியலாக்குவது என்னை பொறுத்தவரை, தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அரசியல் பேசுவதற்கு, உண்மையை பேசுவதற்கு. அதை விட்டு தேவையில்லாம எதுக்கு கவர்னர் அவர்கள் ரொம்ப சண்டைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கவர்னர் அவர்கள் மாளிகையில் இருக்காரு, எந்த வேலையும் செய்யாம இருக்காரு அப்படின்னா ஏதோ குற்றம் சுமத்துறாரு. அரசு விழாவில், அரசு நிகழ்ச்சியில ப்ரீ ஸ்கெட்யூல்டு கான்வகேஷன்ல ஒருத்தர் போய் பங்கேற்கின்றாங்க. அங்க உரிய மரியாதை கவர்னர் கொடுத்திருக்கின்றாரு. இதை தவிர வேற என்ன நாம அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும்? முப்படைத்தலைவர் பிபின் ராவத் சம்பந்தமான விபத்து சம்பந்தமான அவதூறு பரப்புறவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை சப்ளை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதனால் இதே மாதிரி அவதூறு பரப்புறத மாரிதாஸ் அவர்களை காவல்துறை கைது பண்ணிருக்கு. அவர் என்ன பேசினாருன்றது ட்விட்டர்லயே வந்திருக்கு. இது தொடர்பாக உங்களை என்ன கருத்து? என் கையில ஒரு 300 வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல 300க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் ஆட்கள், கட்சி தலைவர்கள், அவர்களை சார்ந்த திராவிட கழகம் குரூப் பேசணும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஒரு டாக்குமெண்டா போட்டு. அதுல என்னவெல்லாம் பேசியிருக்காங்க நீங்க பாருங்க. பிபின் ராவத்தை கொன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம், இது ஒரு யூகம், அது ஒரு யூகம், அதெல்லாம் கிளீன்
கிளியர் செடிஷன். 124 நீங்க வந்து மாரிதாஸ் அவர்கள் மேல போட்டு செடிஷன் சொன்னீங்கன்னா அதை விட 100 மடங்கு மோசமான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தலைவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, பிபின் ராவத் அவர்கள் இறந்தது மிக சரின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன் கொண்டாடி இருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டே உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஐக்கன் போட்டு இமோஜி போட்டு வாழ்த்து செய்தி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. யாராவது வந்து திமுகன்னு சொல்லிட்டு அதை கண்ணை மூடிட்டு அதை பார்க்காம யாராச்சும் தேசியவாதி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, கருத்து சுதந்திரத்துக்கு அருகில் இருக்கின்ற கருத்தை சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா பேசுறாங்க. அதனால் இவர்களுக்கு வந்து யாருமே கண்ணுக்கு தெரியாது. நீங்க இப்ப டிவியில போடுறேன்னு சொல்லி சொல்லுங்க, எந்த நண்பருக்கு வேணுமோ சேம்பருக்கு வாங்க, நான் எல்லா பிரிண்ட் அவுட் உங்களுக்கு தர்றேன். ஆனா நீங்க அதை டிவியில போடணும். நீங்க போடுறேன்னு சொன்னா நான் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே கொடுக்குறேன். டிஎம்கே ஐடி விங்ல டெலீட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை நான் கொடுக்குறேன். உங்களுடைய டெலிவிஷன் சேனல் நீங்க பண்ணுங்க. பண்ணி இதே கேள்வியை டிஜிபி கிட்ட கேளுங்க. இங்க காவல்துறை வந்து டிஜிபி கண்ட்ரோல்ல கிடையாது. டிஜிபி அவர் சைக்கிள்ல போறதுக்கும் அவர் போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் டிஜிபி. தமிழ்நாட்டில் காவல்துறையை ரன் பண்றது திமுகவுடைய மாவட்ட செயலாளர். குறிப்பா சொல்லணும்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாகிகள் தான் தமிழ்நாட்டு காவல்துறையை அந்தந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை கண்ட்ரோல்ல வச்சு அவங்க தான் நடத்துறாங்க. ஒரு டிஜிபி ஒரு நேர்மையான டிஜிபியா இருந்தா இவ்வளவு பேர் கருத்து போட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் பதிவு போட்டிருக்காங்க, எல்லாத்துக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும். எதுக்கு இது பாரபட்சமான நடவடிக்கை? அவங்க எல்லாம் டிஜிபி அவர் கண்ணுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டு காவல்துறை உயரதிகாரிகள் இருக்காங்க, ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவல்னு சொல்லி சொல்றோம். அதாவது விபத்து நடந்த உடனே, அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுதே அதை பாராட்டக்கூடிய அந்நிய சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதை பாராட்டி போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஜிபிக்கு அவங்க கண்ணுக்கு தெரியலையா? டிஜிபி ஒரு ஸ்பாட்டுக்கு போய் ரெஸ்கியூ பண்ணா டிஜிபிக்கு பேர் வராது. ஆபீஸ்ல உட்கார்ந்து பென் பேப்பர்ல ப்ராப்பர் போலீசிங் ஒர்க் பண்ணா நாங்க டிஜிபியை நல்லா ஒத்துக்கிறோம். சும்மா ஸ்பாட்டுக்கு போய் போட்டோ எடுத்தா டிஜிபி கடமையை செய்தார் என்று தமிழக பாஜக கருதாது. டிஜிபி அவர்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இதை போன்ற கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள், எத்தனை குரூப், யாரெல்லாம் கம்யூனிஸ்டை சார்ந்த குரூப்கள், திராவிட கழகத்தை சார்ந்த குரூப்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அதனால்தான் நான் திரும்ப சொல்றேன், ஆன் ரெக்கார்டு சொல்றேன், டிஜிபியை பொறுத்தவரை தமிழக காவல்துறை அவர் கையிலிருந்து நழுவி விட்டது. தமிழக காவல்துறை இருப்பது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர்கள் கையில. அங்க இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி சின்ன பசங்க, 21 வயசு 22 வயசு பசங்க, இந்த எல்லா கேஸ்லயும் டிஎம்கே ஐடி சூமோட்டோ கேஸ் போட்டிருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் போட்ட கேஸா? மாரிதாஸ் மேல கொடுத்திருக்கிற கேஸ் யார் கொடுத்த கேஸ்? அங்க இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி விங் ஃபங்க்ஷனரி, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி விங் சின்ன பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதே போல கன்னியாகுமரியில யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? சூமோட்டோ போலீஸ் கேஸா? ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரி கொடுத்திருக்காரா? ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதேதான் கல்யாணராமன் அவர்கள். இவங்க அனைவருமே டிஎம்கே இருக்கிறது. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? தமிழ்நாட்டில் என்ன லாலஸ்னஸ் இருக்கு? மாரிதாஸ் அவர்கள் சொன்னது நான் மட்டும் சொல்றேன். நேற்று அவருடைய பெயில் ஹியரிங் வரும் பொழுது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீதிபதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் ஒரு கேஸுக்கு கொண்டு வர்றீங்களா? இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா? இதே நீதிபதி தான் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் நாவல் வரும் பொழுது அந்த கருத்துரிமையை பற்றி இதே நீதிபதி தான் பேசியிருக்காரு. இதனால என்ன தவறு? கருத்துரிமையை ஒருத்தர் பேசியிருக்காங்க. நான் இதை விட மோசமாக இதனுடைய இழப்பை செலிப்ரேட் பண்ணவங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். தயவு செய்து எந்த நண்பர்கள் டிவியில போற ரெடியா இருந்தாலும் உள்ள வாங்க, ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன், நீங்க எடுத்துட்டு போய் போடுங்க. அவங்க பேரோட நான் சொல்றேன். பாஜக சார்புல எதுவும் சட்ட ரீதியா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நீங்க எதுவும் இருக்கீங்களா? எத்தனை கம்ப்ளைண்ட்டுங்க கொடுக்கறது? வார வாரம் பாஜக இதான் வேலை. பால்கராஜ் அவர் இங்கதான் இருக்காங்க. வார வாரம் அவங்க டீம் போய் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்கறது. இதை விட கேவலமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகளை டிஎம்கே ஐடி விங்கை சார்ந்த ஒருத்தர் ஆபாசமா பேசுறான். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பெட்டிஷனா ரெஜிஸ்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு கட்சியை விட்டு டெம்பரரி சஸ்பெண்ட். அந்த பையன் வெளியே வந்து போட்ட ஸ்கிரீன்ஷாட்ல நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. என்ன அவங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல பேருக்கு வந்து டிஎம்கே உடைய கார்பரேட் கம்பெனியை வந்து முன்னாடி கொண்டு போறதுக்காக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு இலவு காத்த கிளிய போற வச்சிருக்காங்க. நாமளும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசக்கூடாது, சரியாக இருக்காது, அரசியல் பண்ணும் பொழுது தேவையில்லாம அரசாங்கம் இருக்கக்கூடாது என்று பொறுத்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, காலம் இருக்கு. ஒரு ஏவல் துறையாக ஒரு காவல்துறை படையை வைத்துக் கொண்டு என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னா டிஜிபிக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு? எதுக்காக டிஜிபின்னு ஒரு போஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கும்? இவ்வளவு டிஜிபி அங்க போறாரு, ஏர் சீஃப் மார்ஷல் வர்றாரு, கூட போறாரு, ஸ்பாட்டை பார்க்கணும். அதே டிஜிபிக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தேச விரோத சிந்தனைகளை விதைக்கிறாங்களோ அவங்களை பிடிச்சி உள்ள பவர் கொடுக்கணும். டிஜிபி பொறுத்த வரைக்கும் ஷோபீஸ். ஒரு நாற்காலியில ஒரு பதவியில ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு டிஜிபி வேணும், அதுக்காக டிஜிபி வச்சிருக்காங்க. இல்ல ஹெல்த் செக்ரட்டரி கையில பொக்கையை பிடிச்சிட்டு நின்றுருக்காரு. டிஎம்கேவை சார்ந்த யாரோ ஃபேமிலி மெம்பர் வந்து குத்து விளக்குல வந்து கேண்டில் லைட் எடுக்கிறாங்க.
அது பக்கத்துல ஹெல்த் செக்ரட்டரி பொக்கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதான் தமிழ்நாட்டினுடைய உயர் அதிகாரிகளுடைய நிலைமை என்னவென்றால், கோபாலபுரத்தினுடைய சேவகர்களாக, கோபாலபுரத்தினுடைய அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கின்றார். பேர் வாய்ந்த அதிகாரிகள் எல்லாமே இந்த ஆட்சியில பயந்து, ஒருத்தர் பொக்கையை பிடிச்சிட்டு இருக்காரு, ஒருத்தர் வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதை எப்படி நாம ஒரு அரசியல் கட்சியாக பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும்? ஆனா நண்பர்கள் டிவி சேனல் இதுதான் நீங்க நடத்தக்கூடிய விவாதமாக இருக்க வேண்டும். அரசாங்க அதிகாரிகள் நீங்க மரியாதை கொடுக்கலீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் டேக் ஓவர். டிஎம்கே 2006 to 2011 இதே தப்பு தான் நடந்துச்சு. ஒரு 6 மாசத்துல எப்ப போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் ஆளுங்கட்சி கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ, பூட்டி இருந்த வீட்டை போய் கை வச்சாங்க, சும்மா இருந்த லேண்ட போய் கை வச்சாங்க. அதே தான் தமிழ்நாடு நடக்க போகுது. 6 மாசம் பொறுத்து இருந்து பாருங்க. எனக்கு என்னமோ இங்க சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை நேர்மையாக நாணயமான முறையில் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. அவர் ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிட்டாரு. பட் அவரோட கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே நான் சொல்றேன்னா, இதை விட 10,000 கருத்துக்கள். அதாவது உங்களுடைய டிஎம்கே சித்தாந்தம் அப்படின்னு ஒரு குரூப் பேசுது. சரி, மாரிதாஸ் போட்டதுல என்ன தவறு? நான் பேசுறேன். ஒரு நிமிஷம், நீங்க ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லுங்க, அதுல என்ன தவறு? நீங்க கேள்வி என்ன தவறுன்னு சொல்லுங்க, நான் ஆர்குமெண்ட் சொல்றேன். என்ன தவறு? கருத்து சுதந்திரம். அத உங்களுடைய டிவி சேனல் அதோட மோசமெல்லாம் நீங்க டிபேட் நடத்தி போயிட்டாங்க. மாரிதாஸ் போட்டதுல என்ன தவறு? உங்களுடைய ஆங்கர் விசிகே கட்சியை சார்ந்த ஒருத்தர் பாரத பிரதமர் கொலைகாரன்னு சொல்றாரு. உங்க ஆங்கர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க டிவி சேனல்ல. அது தவறு இல்லையா? ஒரு நிமிஷம், நாம ஜெனரலா தான் பேசுறோம். நீங்க ஜேர்னலிஸ்டா மாரிதாஸ் அவர்கள் போட்டதுல எந்த வார்த்தை தவறுன்னு சொல்லுங்க. எந்த வார்த்தை தவறுன்னு சொல்லுங்க. அண்ணா, நீங்க ஒரு ஆர்குமெண்ட் நான் தெளிவா சொல்றேன். இதோட கமெண்ட் என்ன சொல்றது? என் டிபேட்டை ஆர்குமெண்ட் தெளிவா வச்சுட்டேன். மாரிதாஸ் அவர்கள் டெலீட் பண்ண ட்வீட்ல எந்த வார்த்தை தவறுன்னு நீங்க சொல்லுங்க. அதை விட 320 ட்வீட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க போய் டிவி சேனல்ல பப்ளிஷ் பண்ணுங்க. இதை கொன்றது இந்த அரசு தான், இதை கொன்றது இவர் தான், அப்படி எல்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க. அதுக்கு 10,000 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்து கொண்டு தமிழக காவல்துறை, அதனாலதான் தமிழக காவல்துறை இப்ப பாத்தீங்கன்னா வேர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் போலீஸா மாறி இருக்காங்க. தண்டவாளத்துல எந்த ஊருக்கு அது அந்த இன்ஜினியர் ராதாபுரம் இன்ஜினியர் சந்தோஷ்குமார் போய் தண்டவாளத்துல போய் தலையை கொடுக்குறாரு. ஒரு இன்ஜினியர் ஊர்ல என்ன பேசுறாங்க? அமைச்சர் ஒருத்தர் வற்புறுத்தி இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு கான்ட்ராக்ட் நடந்ததா கையெழுத்து போட சொல்லி பிரஷர் கொடுக்குறாங்க. போய் தண்டவாளத்துல தலை கொடுக்குறாரு. இன்னொருத்தர் யாருக்குன்னா வெங்கடாச்சலம், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது வாரம் நடக்குது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததானா? ஒரு போலீஸ் துறைக்கு உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நம்பிக்கை இருக்கு, மரியாதை இருக்குன்னா எதுக்கு போய் தண்டவாளத்துல ஒரு அதிகாரி தலையை கொடுக்குறாரு? எதுக்கு போய் அதிகாரி போய் வீட்டுல போய் தற்கொலைக்கு போய் தூக்கு போடுறாரு? காவல்துறை என்பது முற்றிலும் ஒருநிலை பாரபட்சமாக ஒரு கட்சியை சார்ந்த ஏவல் துறையாக மாறிவிட்டது. அது குறிப்பாக மாரிதாஸ் அவர்கள் கைதுல கல்யாணராம் ஒரு குண்டா ஆக்ட் போட்டீங்க. ஃபைன், குண்டா ஆக்ட் போட்டு 3 மாசத்துல 2வது குண்டா ஆக்ட் 3 மாசத்துல. இந்த குண்டா ஆக்டுக்கு என்ன ப்ரொவிஷன் கோட் பண்ணிருக்கீங்க? 2017 எஃப்ஐஆர் கோட் பண்ணிருக்கீங்க. அப்ப முத குண்டா ஆக்ட் அப்ப ஏன் அந்த ப்ரொவிஷன் கோட் பண்ணல? இந்த மாதிரி எவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்கு. பிஜேபிக்கு டெய்லி இதான் வேலை. போய் கமிஷனர் ஆபீஸ்ல போய் கொடுக்கறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகளே ஒருதலை பட்சமா போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்க ஜனநாயகம் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குன்னா எப்படி நீங்களும் பேச முடியும், நானும் பேச முடியும்? டிவி சேனலை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஒரு கட்சியை சார்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயா விட்டுறாங்க. நடுநிலைமையா நீங்க பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் டெண்டர் கொடுப்பாங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்களா? கவர்மெண்ட் உங்களை வர சொல்லுவாங்க. யூடியூப்ல அவ்வளவு மோசமாக பேசக்கூடியவங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூப்பிட்டு அருகில் நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. கேலி கூத்தா இல்லைங்க? இதை பார்க்கிற ஒரு சாமானிய மனிதனுக்கு இது கேலி கூத்தா இல்லை? அந்த அவர் போட்டோ எடுத்த 3-4 யூடியூப் சேனல்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த பிபின் ராவத் அவர்களை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை சாதாரண மக்கள் அவர்கள் பிபின் ராவத்துக்கு மரியாதை கொடுத்தார். படித்தவர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அதிகமா எனக்கு அரசியல் தெரியும் சொன்னவங்க தான் பிபின் ராவத் அவர்களுடைய சாவை கேலி பண்ணி தமிழக மக்களை தலைமுடிய வைத்திருக்கிறார். சார், அதே போல உண்மை எழுதிய காரணத்துக்காக நடுநிலையா இருந்த ஊழியர்கள் கௌரி லங்கேஷ் கர்நாடகாவில் கொலை செஞ்சாங்க, துப்பாக்கியால சுட்டு. இதுல உண்மையான நிலைமை வெளியே வந்திருக்கா? புரியலீங்க. கௌரி லங்கேஷ் கொலையில நீதி கிடைச்சிருக்கான்னு கேள்வி. ஆனா கௌரி லங்கேஷ் கொலைன்னு உங்களுக்கு தெரியும். நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். கௌரி லங்கேஷ் அவர்கள் எந்த ஆட்சியில் கொல்லப்பட்டாங்க? நான் கேள்வி கேட்கிற நடுநிலை ஊடகங்களாக நீங்க இதுக்கு பதிலும் தெரிஞ்சுட்டு தான் கேட்கணும். எந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்டாங்க கர்நாடகால? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? ஆட்சியில் யார் இருந்தாங்க? உங்களுடைய நாலேஜுக்காக பேசுறேன். இப்ப பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னு. பிஜேபி ஆட்சியில். ஆட்சியில் யார் இருந்தா கூகுள் பண்ணி பாருங்க. அதனால கேள்வி கேட்கும் முன்பு கௌரி லங்கேஷ் கேஸ்ல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரி பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் நடத்திட்டு இருக்காங்க. பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ நீங்க எந்த ஒரு குரோனாலஜி நீங்க கொடுக்கலாம்.
இந்த மாதிரி ஐடி போஸ்ட் சைபர் குண்டா அப்படிங்கறது இந்தியால எங்கேயாச்சும் பயன்படுத்திக்காங்கன்னு செக் பண்ணுங்க. ட்விட்டர்ல போட்ட போஸ்டுக்காக குண்டு ஆக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க காட்டுங்க. ஏதோ ஒரு ஸ்டேட்டை காட்டு. இங்கே வந்து என்னன்னா டிஜிபிக்கு கண்ட்ரோல் இல்ல போலீஸ் மேல. டிஜிபியை பொறுத்தவரை சைக்கிள்ல போறது, போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது ஹாப்பியா இருக்காரு. ஆனா இங்க ஆட்சியை நடத்துவது வேறு யாரோ. அவங்க வந்து லோக்கல் ஐடி விங் ஃபங்க்ஷனரி வச்சு அவங்க வந்து அந்தந்த மாவட்டத்தில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கேட்காம இருக்க முடியும்? ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு லெவல் தான். இந்தியாவில் எல்லா பக்கம் சிஆர்பிசி அப்ளிகபிள், தமிழ்நாடு மட்டும் இல்லை. தமிழ்நாட்டில் யாராச்சும் இந்த கருத்து போட்டா இன்னொரு மாநிலத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு கூட சிஆர்பிசியில ப்ரொவிஷன் இருக்கு. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து பதிவு போட்டவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கும் சிஆர்பிசியில ப்ரொவிஷன் இருக்கு. அதனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை தான். தமிழ்நாட்டில் நீங்க போட்ட பதிவு தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோலு கீழே வரலாம் கூட தமிழ் தெரிந்த எந்த ஒரு மனிதனும் இந்தியால எந்த மூலையிலிருந்தும் அதற்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். அந்த மாநிலத்தினுடைய போலீசாருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனால் இதையும் வந்து தமிழக காவல்துறையும் தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் புரிந்து கொள்ளணும். சும்மா கை வச்சாங்கன்னா நாங்க சும்மா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும், எல்லா பொறுமைக்கும் ஒரு லிமிட், சும்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அதனால தயவு செஞ்சு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பொறுமையான அந்த எல்லையை கடக்க வச்சிடாது. இதுதான் தமிழக அரசுக்கு நான் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு. உடனே வந்து கேட்டா மத்திய அரசு வந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணுது. எத்தனை பேர் இடி கேஸ்ல சம்மன்ல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் தவறு செஞ்சுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் போறாங்க. மத்திய அரசு வந்து வேணும்னே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லாம இவங்களுடைய பவரை பயன்படுத்தி, ஆளுகின்ற கட்சியில் இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி பிஜேபி உள்ள போட்டுருக்காங்க. அவங்க மேல எத்தனை பேருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, எத்தனை அமைச்சர்கள் வெளியே ஊழல் குற்றச்சாட்டுல சுத்திட்டு இருக்காங்க. இதே சொல்றாங்க இன்னொரு வாரத்துல. ஏதோ நேத்து மாரிதாஸ் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்துல வந்து அதை கேஸ் என்கொயரி பண்ண ஒரு ஜட்ஜு வந்து இப்படி சொல்லிட்டாங்க, ஜட்ஜை மாத்துங்க இல்லைங்களா? பாத்தீங்களா, ஜட்ஜை மாத்துங்கன்னு காலையில இருந்து ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. இதே தமிழ்நாட்டுல சிட்டிங் ஜட்ஜ் ஒருத்தர் முதலமைச்சர் புகழ்ந்திருக்காரு. அது என்ன பண்றது? அது சிட்டிங் ஜட்ஜினுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றதா, இல்ல அந்த சிட்டிங் ஜட்ஜ் தப்பா சொல்லிட்டாரு, அரசியல் பேசிட்டாரு, சிட்டிங் ஜட்ஜை மாத்துறதுன்னு சொல்றதா? நீங்க சொல்ற அதே லாஜிக்ல மாரிதாஸ் அவர்கள் கேஸ்ல அந்த ஜட்ஜி வந்து நேற்று வார்த்தையை பயன்படுத்தாரு, கருத்து சுதந்திரத்தை ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற. தமிழ்நாடுல குரூப் வந்து இல்ல ஜட்ஜை மாத்துங்க, ஜட்ஜுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா வேற என்ன சொல்றது? முரசொலியில தந்தா கட்டினவங்க எல்லாம் வந்து முக்கியமான அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய வீட்டில் இருந்தவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நின்றவங்க எல்லாம் அரசு பொறுப்பில் உட்கார்ந்துருக்காங்க. அரசனுடைய முக்கியமான சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய பொறுப்புல அவங்க இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றது? அதனால பொறுமைக்கும் ஒரு அளவு தான். அன்னைக்கு சொன்ன வார்த்தையை 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குன்னு சொன்ன வார்த்தையை லைட்டா சொல்லுது. ஆனா பொறுமையை சோதிக்க வேண்டும். சும்மா சின்ன பசங்க வீட்டுக்கு போறது, நைட்டு 12 மணிக்கு போறது, அவங்கள தூக்குறது, அவங்கள கொண்டு வந்து உள்ள வைக்கிறது, யாராவது சின்ன ஒரு 21 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதை வச்சுப்பாங்க. சிஆர்பிசியினுடைய பவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முழு எல்லையிலும் இருக்கிறது அப்படின்னு டிஎம்கே காரங்க அதை புரிஞ்சுக்கணும். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை the provisions of CRPC is equally applicable. அதுக்கு மேல நான் பேசினா அது சரியா இருக்கா? அதனால நீங்க சட்டத்தை உங்களுடைய வரைமுறைக்குள்ள நீங்க பயன்படுத்துங்க. சரி, வேற உள்ளாட்சி தேர்தல் வாக்காளர் பற்றி வெளியிட்டாங்க. விரைவில் உள்ளாட்சி தேர்தலை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நீங்க அதிமுக கூட்டணி இருக்கீங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை அதே முன்னாடி இவ்வளவு சீட்டு நாங்க எங்களுக்கு மாநகராட்சியில் இவ்வளவு வேணும், நகராட்சியில் இவ்வளவு வேணும், இப்படி உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி வரட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமா பேசுவோம். நன்றி அண்ணா. நன்றி.